இன்றைய சிந்தனை. எங்களுடைய ஆலயம் சார்ந்த உற்சவங்கள் கிரியைகள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அங்கே மரபுகள், அந்த மரபின் நெறிகள் காக்கப்பட வேண்டும். இப்பொழுதெல்லாம் நாங்கள் வசதிகள் அதிகமாகின்ற பொழுதெல்லாம் நமது மரபுகளை, நமது பண்பாட்டு இயல்புகளை எல்லாம் சற்று மாற்றிக் கொள்கின்றோம். எப்படி என்றால், கவர்ச்சிகரமாக அதற்குரிய அந்த கவர்ச்சியின் மூலமாக ஆகம நெறிகள் சார்ந்திருக்கின்ற பல விடயங்களை எல்லாம் மறைத்து புதிய புதிய விடயங்களை அங்கே உருவாக்கி கொள்கின்றோம். இவையெல்லாம் நமது அருட்பார்வைகளுக்கு, நமது ஆகர்ஷணங்களுக்கு, நமது மந்திர சக்திகளுக்கெல்லாம் அவை ஒரு திருத்தப்பட முடியாத, ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு சிரமங்களை கொடுக்கும். இதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். பொதுவாக இயல்பாக உதாரணமாக ஒரு கொடியேற்ற விபம் என்று சொல்கின்ற பொழுது அந்த கொடிச்சீலையிலே என்ன இருக்க வேண்டும் என்று சில மரபுகள், ஆகமங்கள் கூறியிருக்கின்றன. அந்த கொடிச்சீலை எப்படி வரையப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கொடிச்சீலைக்குரிய அந்த சீலை கூட, அந்த கொடியேற்றுகின்ற சீலை கூட அது ஒரு தனித்துவமாக சொல்லப்படுகின்றது. அதிலே காவி கலரிலே, காவியினாலே அந்த கொடி படம் வரையப்பட வேண்டும். அங்கே ஒரு 2 சிகப்பு பட்டு கட்டப்பட வேண்டும், கூர்ச்சம் கட்டப்பட வேண்டும். தேவையற்ற அலங்காரங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். கொடிச்சீலை என்பது புனிதமான ஆன்மாவை குறிக்கின்றது. ஆன்மா இறைவனோடு லயப்படுகின்ற தன்மையை குறிக்கின்றது. அங்கே எளிமை மிக முக்கியமானது. அந்த எளிமையான காவியால் வரையப்பட்ட கொடிச்சீலையிலே நாங்கள் சொல்லப்படுகின்ற அந்த மந்திரங்கள், அங்கே சொல்லப்படுகின்ற கிரியாபாபங்கள், அங்கே கொடுக்கப்படுகின்ற அர்ப்பணங்கள் எல்லாம் ஆகர்ஷண சக்தியாக ஈர்க்கப்படுகின்றது. தேவையற்ற விடயங்கள் அங்கே கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த சக்திக்கு அது அற்றதாக போய்விடுகின்றது. பல இடங்களிலே அதை கொடிச்சீலையெல்லாம் வர்ண கலர்களிலே பொழுதெல்லாம் வர்ணம் தீட்டுகின்றார்கள். அதைவிட தேவையற்ற விடயங்கள் அந்த கொடிச்சீலையிலே அழகுக்காக சேலைகளை எல்லாம் முறுக்கி அதிலே ஒரு குஞ்சங்கள் போட்டு எல்லாம் செய்வார்கள். அதைவிட ஒரு சில ஆலயங்களில் பணத்தை கூட அதிலே கட்டுகின்றார்கள், கொடுத்து பணமாலையாக. இவையெல்லாம் முற்று முழுதாக தவிர்க்க வேண்டும். கொடிச்சீலை என்பது புனிதமானது. அதுக்கு மரபு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மரபின்படி நாங்கள் அதை செய்ய வேண்டும். நமக்கு வசதி இருக்கின்றதற்காக நமது மரபுகளை நாங்கள் மாற்றி செயல்படுவதற்கு நாம் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடாது. நல்ல விடயங்களை போதிக்க வேண்டும், நல்ல விடயங்களை செய்ய வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். நமது சொந்த விடயங்கள் அல்ல இது. இது ஒரு பொது காரியங்கள். ஆலயம் என்பதே ஒரு பொது உடைமை. நமது அனைத்து மக்களும் வந்து ஆற்றுப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான இடம். அங்கே நடக்கின்ற கிரியைகளும் பூஜைகளும் அனைத்து மக்களையும் சார்ந்து நிற்க வேண்டும், அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு செயல்பட்டோமானால் எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் நிறைவாக அமையும். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு